ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சரகடி காசை பக்கப்புறம் சரகடி காசையில் வந்துட்டு நம்ம விஜயாவுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. நம்ம பார்வதி கொழு வைக்கிறது குடும்பத்துக்கு நல்லது தான்ப்பா, பண்ணட்டும்ப்பா. அதுவும் இல்லைங்க, விஜயா வீட்டு கொழுன்னு தானே எல்லாரும் சொல்லுவாங்கன்னு சொன்னோன்னே பயங்கர ஹாப்பியாச்சு அவங்களுக்கு தான் விஜயாங்கிற பேர் அவ்வளோ பிடிக்கும் போல். இந்த எல்லாருக்கும் பிடிக்கும் தான் அவங்கவுங்க பேர் இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் இவங்க பேருக்காகவே எல்லாம் வாழ்கிற மாதிரியே பண்ணுறாங்க. சரி விடுங்க, ஓவர் பில்டப் உடம்பு கொத்துக்காதுன்னா அந்த விஜயா கேட்கறதே இல்லைங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. அதுவும் இல்லாமல் பேராசை பெரு நஷ்டங்கிறது இந்த அம்மாவுக்கு தெரியவே மாட்டேங்குதுங்க. இவங்க பாடணுமா கொழு வைக்கிற அன்னைக்கு எல்லாரும் ஓட தான் செய்யணும். இதை கேட்டோன்னே சரி விடுங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த டைம் பார்த்து மீனா வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. வந்தோடனே அங்கே 2 ஜோடி புறா இருக்கே, அதை வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க, மாஸ்டர் நாங்கள் சும்மா தான் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம், ஆனால் இது இவங்க தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னேன்னே, உனக்கு இதுக்கு தேவையில்லாத வேலைன்றாங்க. அட என்னம்மா, டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் கட்டிப்பிடிச்சு டிக்கிறதுக்கும் வித்தியாசம் கூடவாமல் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேள்வி கேட்க, அதுக்கப்புறம் தேவையில்லாத பிரச்சனையில் மாட்ட போகிற விஜயா அப்படின்னு சொன்னால் கேட்குதான் அந்த பொண்ணு. சொந்த செலவில் சூனி ஓப்பன் தான் அடங்குது. அப்போ பண்ணட்டும் விடுங்க, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் சரி சொல்லிட்டு திட்டி விட்டு இவங்க கிளம்பி வந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு வீட்டில் கொழு வைக்கணும்னா நீங்கள் காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு முத்து வந்து ரோஹினிட்டையும் மனோஜ்டையும் கேட்க, காசு தர முடியாதுன்னு சொன்னால், அப்போ நீங்கள் ஓரமாக போங்க, நீங்கள் ஃபங்க்ஷனில் கலந்துக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி நாங்கள் தரோன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. இப்போயாவது ஒத்துக்கிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. இன்னொரு பக்கம் நம்ம மனோஜ் இருந்துட்டு, எனக்கு இந்த பூஜை புனஸ்காரம்லாம் பிடிக்காதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி கலர் கலராக சட்டை மாட்டி சுற்றுற ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. சரி பரவாயில்ல விடுங்க, யார் வாழ்க்கையில் என்ன நடக்குமோ அப்போ அது அப்பப்போ நடந்தே ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் என்னென்ன பொம்மை வாங்கணும்னு சொல்லிட்டு இவங்க பேசினதை பார்த்தோன்னே ஸ்ருதி அப்படியே மெய் மறந்து போய் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லை, நானும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நம்மளும் சேர்ந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாருன்னு பார்க்குறீங்களா, நம்ம ஸ்ருதி தாங்க. ஸ்ருதி சொன்னதை கேட்டோன்னே நம்ம முத்துக்கு பயங்கர ஹாப்பி. சரி 2 பேர் போய் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொழுன்னொன்னே பயங்கர ஹாப்பி ஆகிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்